வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக சிறுதானிய இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான சிறுதானியம் சேர்த்து தான் இந்த இட்லி செய்ய போகிறோம். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சிறுதானிய இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இட்லி செய்கிறதுக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு டீ குடிக்கிற கிளாஸால் தான் நான் எல்லா அளவுகளும் அளந்து எடுத்துக்கிறேன். எல்லா அளவும் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக அளந்து எடுத்துக்குங்க. 1 டம்ளர் அளவு சாமை அரிசி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு வரகு அரிசி சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த சிறுதானியம் விருப்பமோ அது எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த 5 சேர்த்து செஞ்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாரம்பரிய அரிசி கூட சேர்த்து செய்யலாம், இல்லை ராகி கம்பு இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். 5 டம்ளர் எடுத்துக்கோங்க. 5 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நிறைய தண்ணி விட்டு நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்குங்க. நல்லா பளிச்சுன்னு வர வரைக்கும் கழுவி எடுத்துக்குங்க. அதே போல் சில இடங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. கல் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் அரிசியை அரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ நான் வாங்குகிற இடத்துல சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். எனக்கு சுத்தமாகவே இருக்குது, அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. அடிக்கடி நான் வாங்குவேன், எனக்கு சுத்தமாக இருக்கும். அப்படியே நான் களைஞ்சிட்டு ஊற வச்சு அரைச்சிக்குவேன். அதுபோல் ஃபஸ்ட்டு டைம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை அரிச்சு பார்த்துக்குங்க, கல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அழுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இப்போ கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் அரிசி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். சிறுதானியம் எப்போதும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அரைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக அரைப்பட்டு வரும். அதனால் நல்லா ஒரு 5 மணி நேரத்துக்கு இது ஊறட்டும். இப்போ அரிசி நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இது ஊற வைக்கும் போதே பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துருந்தேன். நம்ம அரிசி எதில் அளந்தோமோ அதால் 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அவல் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா போதும். முன்னாடியே ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ தான் ஊற வச்ச அவல் நல்லா ஊறி இருக்குது. அதே போல் அரிசி உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணிலாம் வடிச்சிட்டு அரைச்சிக்குவோம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். ஒரேடியாக எடுத்து ஊற்றிடக்கூடாது. ஏன்னா தண்ணி ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அப்போ தான் மிக்சி ஜாரில் நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ 2வது பேட்ச் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தா அவல் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ 2வது அரைச்ச மாவையும் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்க்கலை. ஏன்னா இந்த மாவு புளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். அதனால் பார்த்துக்கிட்டு தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஒத்தாப்பில் கரைச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சமயத்தில் சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி புளிக்க வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நான் மாவு தண்ணி விட்ட மாதிரி வரும்னு சொன்னால் அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதே இது நீங்கள் இது போல் கலக்கும் போது உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு ஊற்றுற பிளேட்டில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி துணி போட்டு ஊற்றிருக்கேன். அதே போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்குங்க. இப்போ இட்லி ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெசிபி ஒன்று பார்த்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குவோம்.
உளுந்து வந்து நல்லா நிறம் மாறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நிறம் மாறி வந்துருச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் தான் இது பழுத்துட்டு, அதனால நான் சேர்த்துருக்கேன். பழுத்த மிளகாய், ஆனால் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வரமிளகாய் கூட சேர்த்து செய்யலாம். 2 மிளகாயில் செஞ்சாலும் இந்த சட்னி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சட்னி ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனல்லையும் சட்னி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக புதினா, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா அந்த சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறினதுக்கு அப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சட்னி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம். இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப அருமையாக ஒரு சூப்பரான உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லியும் பார்த்திங்கன்னா நமக்கு வெந்திருக்கும், எடுத்துக்குவோம். இப்போ இட்லி வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லை கத்தி தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எடுத்துக்குவோம். திருப்பி போட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த துணியில் ஒட்டாமல் எடுக்க ஈஸியாக வரும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா. இப்போ இட்லி எடுத்துகிட்டு காட்டுறேன். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் மெத்துன்னு அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். இதே போல் சிறுதானிய ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சிறுதானிய இட்லியை, அதாவது எல்லா சிறுதானியமும் சேர்த்து அரைச்ச இந்த இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.